Hello, welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் ஐஎஸ்எல் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் த சீசன். சென்னையின் 5 ஜம்ஷெட் போட் 2. மறுபடியும் சொல்றேன், சென்னையின் 5. I got 5 on it. சென்னையின் 5 ஜம்ஷெட் போட் 2. அதாவது இப்போ போய் வந்து இன்னைக்கு மாதிரி கேமை வந்து இன்னைக்கு ஆடுறானுங்க. அது வந்து யூ கேன் புட் இட் நிறைய விஷயத்துக்கு போடலாம். அந்த விஷயத்துக்குலாம் அப்புறமா வரேன். பட் பிக் அப் டு வாட்ச் த வாட்ச் அலாங். அந்த இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி கலக்கிட்டு இருந்த டயத்துல வந்து மேட்ச் நடந்துச்சு. நீங்களும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ண முடிஞ்சீங்க. ஐ மீன் வாசன்ட் த நார்மல் நம்பர்ஸ் தட் ஐ கெட் ஒரு சென்னையின் மேட்ச் போது. பட் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணீங்களே, அதுவே வந்து இட் வாஸ் நல்ல விஷயம் தான். அண்ட் வந்து கேமும் நல்லா போச்சு, சூப்பரா போச்சு. ஐ மீன் டு பி ஆனஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் சென்னை ஐவ் சீன் திஸ் சீசன். அது வந்து இப்போ இந்த லாஸ்ட் கேம்ல வந்துச்சேன்னு நினைச்சுதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதே மாதிரி நம்ம பாதி சீசன், ஃபுல் சீசன் கூட வேணாம், நம்ம பாதி சீசன்ல இதே மாதிரி ஆடிந்தாலே நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போயிருக்கலாம் ஈஸியா. அது வந்து எவ்வளோ கேம்ஸ் வந்து நம்ம கோட்டை விட்டோம். லைக் வந்து பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ பிஃபோர் ஐ கோயிங் டு த கேம், நான் வந்து போஸ்ட் சீசன் ரிவ்யூ மூணு விஷயம் பண்ணணும். நான் போஸ்ட் சீசன் ரிவ்யூ நான் தனியா நான் பண்ணுவேன், ஒரு வீடியோ மாதிரி போடுவேன். லைக் ஒரு ஐஎஸ்எல் ஃபுல் சீசன் ரீகேப் அந்த மாதிரி போடுவேன் நான். அதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட் ஆஃப் கீப் செல் லோன், யாரெல்லாம் வைக்கணும், யாரெல்லாம் அனுப்பணும், யாரெல்லாம் லோன்ல அனுப்பலாம், அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட். அதுக்கப்புறமா ஒரு லைவ் செஷன், அப்படியே அந்த சீசன் டிஸ்கஷனை பத்தி அடுத்த சாட்டர்டேயோ சண்டேயோ என் ஷெட்யூலை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த கேமை பொறுத்தவரை லைன் அப் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரேண்டம் லைன் அப்ஸ் யூ வில் எவர் சி இன் டர்ம்ஸ் ஆஃப் மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக். ஏன்னா மிட்ஃபீல்ட்ல ஜிதேந்திரா ஸ்டார்ட் பண்ணாரு, அட்டாக்ல ஃபரூக், இர்ஃபானு, சீமா அண்ட் ஜாரன், டிஃபென்ஸ்ல வந்து அங்கித், டின்புயா, எல்சினியோ அண்ட் விக்னேஷ் தட்சிணமூர்த்தி, கோல் கீப்பர்ல சாமிங் மித்ரா. அதாவது ஓன் பின்லாடன் என்ன யோசிச்சான்னு தெரியல, என்ன கட்டிங்க போட்டு லைனா போட்டானா இல்ல என்னத்தை யோசிச்சு பண்ணான்னு தெரியல. லைக் ஏதோ யோசிச்சு லைனா போட்டா ஆப்வியஸ்லி லைன் சஸ்பெண்டடு அண்ட் கார்னர் ஷீல்ட்ஸ் வந்து ஹி காட் அ நாக் பிஃபோர் த கேம். ஸோ அவர் வந்து ஆட முடியாம போச்சு. சரி, கார்னர் ஷீல்ட்ஸ் இல்ல, ஈவினிங் நீங்க என்னத்தை கிழிச்சர போறாங்க, அகேன்ஸ்ட் ஜம்ஷெட்பூர் டீம் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஐ மீன் டிராப் பண்ணி தான் அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் வந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் டுடே. ஸோ அவங்க வந்து தே ஹேவ் டு பிளே அவே. அந்த பிளே ஆஃப் கேம் வந்து தே ஹேவ் டு பிளே அவே. அதுக்கப்புறமா வந்து அண்ட் வந்து அவங்களும் வந்து அந்த பிளேயர்ஸும் வந்து ரெகுலர் ஆடுற பிளேயர்ஸா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஃபாலோ ஜம்ஷெட்பூர் மச். ஸோ அவங்க வந்து ரெகுலர் ஆடுற பிளேயர்ஸா, பிளஸ் வந்து did they really want to play today? I mean some parts that they were like okay, but defense எல்லாம் பார்த்தா சரி ஓகே, டிஃபென்ஸ் பேருக்கு டிஃபென்ஸ் வச்சுக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆடினானுங்க. சில அட் பாயிண்ட் நிறைய பாயிண்ட் டிஃபென்ஸ்ல. அட்டாக் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அவங்க கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் சாமி கிட்ட வந்து நிறைய சேவ் பண்ண அப்படி. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணோம் லூக்கஸ் பிரம்பிலா வச்சு. லூக்கஸ் வந்து இன்னைக்கு ப்ராப்ளி இஸ் பெஸ்ட் கேம் இன் சென்னை எஃப்சி. ஐ மீன் அவ்வளோ கேம்ஸ் ஆடல, பட் ஆனர்ல இன்னைக்கு தான் அவரோட பெஸ்ட். இன்னைக்கு தான் அவருடைய அந்த பிரசிலியன் ஃபிளாடு, அந்த ஸ்கில்லு, அந்த டெக்னிக்கு, அந்த டச்சஸ், அந்த மூவ்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு காமிச்சாரு. இட் வாஸ் ஆன் பாயிண்ட். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும். அதுக்கு வந்து ஓன் பில்டாரன் கரெக்டா லூக்கஸை சுத்தி ஒரு ஸ்குவாரை பில்ட் பண்ணணும். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்சைட் பண்ணோம், அது வந்து ஒரு அன்லக்கி தான். லைக் வந்து ஒரு ஜம்ஷெட்பூர் ஒரு த்ரோ போடுறாங்க, ஷார்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் டிஃப்ளெக்டே உள்ள போகுது. சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து அன்லக்கி கோல் தான். சரி, 1-0 டவுன் போயிட்டோம். நம்ம எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம்னு பார்த்தா நம்ம ஆக்சுவலி நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஆக்சுவலா அந்த கோல் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். பட் நம்ம கோல் கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு அட்ரினலின் பூஸ்ட் மாதிரி வந்து நம்ம ஆக்சுவலா சூப்பராகவே ஆடணும். அந்த கோல் கன்சீட் பண்ணல இருந்து நம்ம ஹாஃப் டைம் வரைக்கும் நம்ம ரொம்பவே சூப்பரா ஆடணும். இந்த பாசிங் மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபரூக் நல்லா ஆடினா, கரெக்டா தான் சொல்றேன், ஃபரூக் நல்லா ஆடினா, ஃபரூக் சூப்பரா ஆடினா. சீமா ரொம்ப நல்லா ஆடினா. இ டுக் இஸ் கோல் வெல். வேற அந்த ஈக்குவலைசர் வந்து ஒரு பிரேக்அவே, ஒரு செட் பீஸ் சிச்சுவேஷன், we are able to clear it. ஹெட் பண்ண ஐ திங்க் ஜிதேந்திரா நினைக்கிறேன் ஹெட் பண்ணாரு ஃபரூக் சௌதரி மேக்கிங் த ரன். நல்ல ரன்னு, கேவலமான பால் இன் சைட். பட் அவங்களோட டிஃபெண்டரை வந்து சரியா கிளியர் பண்ணல. ஃபால்ஸ் டு சீமா சுக்வோ,
நல்ல டச், சூப்பர் ஃபினிஷ் இன்டு த கார்னர் பாஸ்ட் ஆல்பினோ கோமஸ் 1-1 அண்ட் லைக் ஓகே இதுக்கப்புறம் லெட்ஸ் கேரி ஆன் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு நல்லாவே கேரி ஆன் பண்ணோம். அகைன் ஒரு மிட்ஃபீல்ட்ல ஒரு பால் டிரான்சிஷன், சீமா அந்த பால் வருது, புட்ஸ் இட் டு லூக்கஸ் ஆன் த வைட் லெஃப்ட் விங்ல. லூக்கஸ் வந்து எக்ஸலண்டா லைக் லெஃப்ட் ஃபுட்ல எடுத்து அப்படியே லைக் வந்து டயகனல் ஷாட், நாட் ஈவன் கார்னர், சைட் நெட்டிங்ல போச்சு. எந்த கீப்பராலையும் சேவ் பண்ண முடியும். சைட் நெட்டிங்ல போச்சுன்னா சேவ் பண்ண ரொம்ப கஷ்டம். அது வந்து அவ்வளோ அக்யூரேட் பர்ஃபெக்டான ஷாட் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்கில். அதெல்லாம் லூக்கஸ் பிராம்பில் அண்ட் இருக்கு. அண்ட் வி வர் லைக் 2-1. சரி ஓகே, செகண்ட் லைக் ஓரளவுக்கு நல்லாவே ஆட ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அந்த கோல் அடிச்ச பீரியடும் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் நம்ம வந்து கரெக்டா ஹாஃப் டைம் முன்னாடி அடிச்சோம்னு நினைக்கிறேன் அந்த கோலை. எப்பவுமே சொல்லுவாங்க ஹாஃப் டைம் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்கோர் பட் த வர்ஸ்ட் டைம் டு கன்சீட் அப்படின்னு. கோல் அடிக்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட் டைம், ஒரு கோல் கன்சீட் பண்ணதுக்கு அதுதான் ஒர்ஸ்ட் டைம் பண்ணுவேன். அதான் வந்து ஹாஃப் டைம்ல கோல் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சரி செகண்ட் ஹாஃப்ல வந்தோம். செகண்ட் ஹாஃப் வி கண்ட்ரோல் த கேம். அது வந்து தேர்ட் கோல் அடிச்சோம். இர்ஃபான் ஸ்கோர் ட்வைஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபரூக் ஒரு நல்ல த்ரூ பால் சூப்பரா ஃபினிஷ் பண்ணா 3-1க்கு. அதுக்கப்புறமா பதிலுக்கு ஜம்ஷெட்பூர் வந்து சரி நாங்களும் வந்துக்கணும், நாங்களும் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல காட்டினாங்க. சனன் கோலு சரியான அடி. அது ஒரு பால் இன், ஐ திங்க் தட் வாஸ் ஜார்டன் மரி தான் செமையா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபினிஷ் பண்ணா பாசாமி மித்ரா 3-2 அண்ட் இவ லைக் செத்தரம் ஆவனே அப்படின்னு. ஐ மீன் அண்ட் அதுக்கப்புறமா ஜம்ஷெட்பூர் ஓரளவுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. லைக் ஜார்டன் மரிவே ஹீ குட் ஹேவ் ஹேட் லைக் 2-3 கோல்ஸ். ஒரு சாமி மித்ரா 2-3 சேவ், அப்புறம் ஒரு பாயிண்ட் சாமி மித்ரா ஹேட் டு ஸ்டாண்ட் அப் டால். லைக் ஜார்டன் மரி வந்து லைக் பால் பொசிஷனோட வரான். சாமி மித்ரா ஈஸியா டைவ் பண்ணிருக்கலாம், பட் ஹி ஸ்டுட் அப் டால் அண்ட் ஹி மேனேஜ் டு பிளாக் த ஷாட். ஸோ அதுல ஒரு விஷயம். அண்ட் யூ ஆர் திங்கிங், நான் கூட சாட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மேபி கன்சீட் பண்ணா என்ன ஆகுதுன்னு. ஒருத்தர் சொன்னாரு 4-3 ஆயிருக்கலான்னு. அண்ட் ஜம்ஷெட்பூர் கூட மேட் இட் 4-3, மேபி 1 or 2 சான்சஸ் எடுத்திருந்தாங்கன்னா. பட் நம்ம வந்து கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா வந்தோம். ஜார்டன் பால் ஓவர் த டாப், இர்ஃபான் ஸ்கோர் 4-2. அண்ட் என்ன காமெடினா இர்ஃபான் கிரௌடுக்குள்ள போயிட்டு உட்காந்து ஆமோஸ் அப்படிங்கிறான் வந்து. Do you realize we are 10th? நம்ம 11th. நம்ம 11th இருக்கோம்னு உனக்கு புரியுதா? நம்ம 11th இருக்கோம். நம்ம ஐஎஸ்எல் பிளேயர்ஸ் குவாலிஃபை பண்ண உங்களுக்கு தெரியுதா? ஜஸ்ட் ஒரு கேள்விதான். ஏன்னா சில லைக் வந்து போன கேம்ல பாக்குறோம், சீமாச்சுக்கு சோமர் சல்ல அடிக்கிறான், வில்மாச்சான் இன்னும் செலிப்ரேஷன் பண்ணலாம். I'm like, டேய் 10th இருக்கோம்டா, என்னத்துக்குடா செலிப்ரேஷன்லாம்? சும்மா டீசென்ட்டா எஸ் அப்படின்னு போட்டு போவாங்க. செலிப்ரேட் பண்றதுக்குலாம் நமக்குலாம் அந்த தகுதியெல்லாம் போயிடுச்சு நமக்குலாம். பட் எனிவேஸ் 4-2. அதுக்கப்புறமா ஐசிங் அந்த கேக் கடைசியில ஸ்டாப்பேஜ் டைம்ல லூக்கஸ் பிரம்பிலா பியூட்டிஃபுல் த்ரூ பால், சீமா சுக்வோ ஃபர்ஸ்ட் டைம் பியூட்டிஃபுல்லி ஃபினிஷ்ட். சீமா சுக்வோ தலைவர் 2 கோல் அடிச்சுட்டான், ஒரு அசிஸ்ட். இதை வச்சு அடுத்த சீசன் பொழைச்சுப்பான்னு நினைக்கிறேன். ஃபரூக் இன்னைக்கு ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதை வச்சு அடுத்த சீசன் பொழைச்சுப்பான். இர்ஃபான் யாதவ் டுடே குட் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி நிறைய கேம் ஆடி தான் நல்லா இருந்திருக்கும். மேபி ப்ரெஷர் இல்லாததால கொஞ்சம் பெட்டரா நாங்களும் தோணுது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஆடின மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் லைக் இந்த சும்மா பால் எடுத்தோடனே லாங் கிளியரன்ஸ் பண்றது விட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே, பாசிங் எல்லாமே நீங்க நல்லா ஆடணும். ப்ரெஷர் இல்லாதால தான் ஆடணுமோன்னு இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஆடணும்ல. ஸோ ஆடினோம். அண்ட் வி ஃபினிஷ் த சீசன் 5-2 வின் ஓவர் ஜம்ஷெட்பூர். டிஃபென்ஸ்ல வந்து ஏகப்பட்ட கோமாளித்தாங்கள். அதாவது டின்போயா ஒரு கிளியரன்ஸ் சரியா பண்ணல. அப்புறம் எல்சினியோ அன்கித் நினைக்கிற ஒரு பாயிண்ட்ல மோதினானுங்க, நியர்லி கன்சீடர் கோல். விக்னேஷ் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தா அட் பாயிண்ட்ஸ். அன்கித் முகர்ஜிஸ் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. எல்சினியோ வாஸ் ஓகே தான் தோணுது. ஜிதேந்திரா வாஸ் குட். அண்ட் அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட்ஸ் எல்லாம் சில பேர் கொண்டு வந்தோம். எட்வின் அண்ணன் வந்தாரு. அப்பாரா, எட்வின் அண்ணன் உசுரோட இருக்காரு. இத்தனை கேம்க்கு அப்புறமா இப்பதான் சப்ஸ்டிடியூட், இப்பதான் ஐ திங்க் 77th மினிட் 78th மினிட்ல தலைவனை சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்தான் எட்வின் அண்ணனை. ஐ மீன் வந்ததுக்கு பெருசா எதுவும் பண்ணல, பட் வந்தான் அவ்வளவுதான். ஒரு ஷார்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கலாம், பட் இட் டிசைடட் டு பாஸ். ஏன்னா எட்வின் அண்ணன் வந்து நம்ம சென்னை எஃப்சிலே லைக் ஈவன் இன் திஸ் ப்ரீவியஸ் டீம்ஸ் 2-3 வாட்டி வந்து ஷார்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்திருக்கோம். நல்லாவே போகுது. ஒரு கோல் வேற போச்சு. ஐ திங்க் தட் வாஸ் இன் டியூரன் கப் நினைக்கிறேன் 2 years ago. ஷார்ட் எடுத்துக்கலாம், பட் he decided to pass it. அப்புறம் குர்கிரத் வந்தா அப்படி. குர்கிரத் இஸ் ஆல்சோ லைவ். ஜஸ்ட் ரிமைண்டர், குர்கிரத் உசுரோட இருக்கா அப்படி.
அண்ட் வந்து ஓகே நான் வெரி குட் இன்டு அ வெரி பிஸ் போர் சீசன். அதாவது இவ்வளோ கேவலமான சீசன் மத்தியில ஒரு இப்படி நல்லா ஃபினிஷ் பண்ணோமே அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஜெயிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து சொன்னாங்க ப்ரோ ஜம்ஷெட் நிறைய கோல் அடிக்கணும் அப்பதான் 4 வெளில போவான்னு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஐ ஆல்வேஸ் வாண்ட் மை டீம் டு வின். நான் மேனேஜர் அவுட்னு சொல்லுவேன். பட் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து குடுக்கலாமே அப்படிங்கிறது தான். அதையும் மீறி அவன் தோத்தான்னா அப்புறம் தான் வந்து லைக் எப்படி பட் ஐ நெவர் வாண்ட் டு லூஸ் கேம்ஸ். நான் வந்து எவ்வளவுதான் கேவலமா இருந்தாலும் நான் சென்னையின் வந்து ஒரு கேம் தோக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நான் வேண்டினதே கிடையாது. வேண்டிக்கவும் மாட்டேன் நான். ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் வி எண்ட் த சீசன் 27 பாயிண்ட்ஸ். மூணாவது சீசன் தொடர்ந்து நம்ம 27 பாயிண்ட் முடிக்கணும். தாமஸ் பிதரிக் சீசன்ல 20 கேம்ஸ் 27 பாயிண்ட்ஸ். லாஸ்ட் சீசன் 22 கேம்ஸ் 27 பாயிண்ட்ஸ். இந்த சீசன் 24 கேம்ஸ் 27 பாயிண்ட்ஸ் அண்ட் வி எண்ட் இன் 11th பிளேஸ். ஐ மீன் மேபி நாளைக்கு வந்து பஞ்சாப் வந்து நிறைய லைக் இஃப் பஞ்சாப் லூஸ் டுமாரோ மேபி வி மைட் எண்ட் அப் இன் 10th. hope we fucking do in it. 11th இருந்து 10th போயிட்டோம். போன சீசன் 6th இந்த சீசன் 10th 11th. அல்டிமேட்லி நாட் குட் எனஃப்ங்க. லைக் ஸ்குவாட் வந்து நிறைய we need a rehaul. ஒரு ரீபில்ட் வேணும் அந்த ஸ்குவாடுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓவன் பின் லாடன். ஓவன் பின் லாடன் should not stay here. I think previous first conference வந்து எரிக் பாட்டல் ஆஸ்டின் வந்து அந்த சீசன் ஸ்டே பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்கன்னு அதுக்கு இந்த ஏதோ சொல்லியிருக்கா அப்படி. லைக் வந்து வை ஷுடன்ட் ஐ ஸ்டே அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கா அப்படி. கமெண்ட்ஸ்ல வந்து லெட் மீ நோ. அதுதான் நடந்துச்சான் போஸ்ட் மேட்ச்ல. ஐ டென்ட் see but I just saw in WhatsAppல நம்ம சூப்பர் மச்சான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். apparently that's what he said but anyway சீசன் ரீகேப் அடுத்த வீக் போடுவேன். அண்ட் கீப் செல் லோன் அது மேபி அதுக்கு அடுத்த வீக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு ஃபேன் செஷன் மாதிரி வைப்பேன் நான் சீசனை டிஸ்கஸ் பண்றதுக்கு. அண்ட் யாரெல்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது யாரெல்லாம் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி. பட் ஒரு தரமட்டமான சீசனு. பட் அட்லீஸ்ட் என்னுடைய சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து லைக் என்னுடைய வாட்ச் அலாங் ஆனாலும் சரி ப்ரீவியூ ரிவ்யூ எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணி கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகள். ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி வி கீப் ஆன் கண்டினியூவிங் இந்த அப்கமிங் சீசன்ஸ். அஃப்கோர்ஸ் இன்னும் சூப்பர் கப் இருக்கு இன்னும் ஒரு மாசத்துல. அதுக்கும் நான் கண்டிப்பா வந்து கண்டென்ட் போடுவேன். மறக்காம அதை பாருங்க. அண்ட் மற்ற டீம் ஐஎஸ்எல் பிளே ஆஃப்ஸ் அதோட வாட்ச் அலாங்ஸும் நான் பண்ணுவேன். டிபெண்டிங் ஆன் மை டைம் அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல வந்துச்சுன்னா. பட் இந்த சீசன்ல என்னுடைய வாட்ச் அலாங் இந்த ஐஎஸ்எல் சீசன் பொறுத்தவரை என்னுடைய வாட்ச் அலாங்ஸ் என்னுடைய ப்ரீவியூ ரிவ்யூ ஜாயின் பண்ணி எல்லாம் கமெண்ட் பண்ணி ஆப்வியஸ்லி டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும் பட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அண்ட் வந்து லெட்ஸ் கீப் ஆன் கேரிங் திஸ் ஜர்னி. இந்த பயணத்தை தொடரும். இந்த பயணத்தை நல்லா தொடரலாம். அண்ட் வந்து நல்லா பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோ அல்லது லைவ் வரும் வரை பேபி டாக்ஸ் சைனிங் அவுட். நன்றி வணக்கம். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.